நாராயணன் வேற இல்லை, ஆன்மாக்கள் வேற இல்லை, விஷ்ணு தூதர்கள் வேற இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஜெய விஜயால பார்க்கறத சங்கு சக்கர கதாரூபத்தோடு தான் பார்த்துருப்பேன். அஜாமிள பாக்கியானத்துல அஜாமிளன் 10வது குழந்தைக்கு நாராயணான்னு பேர் போட்டான். தன்னுடைய கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டு ஒரு பெண்ணினிடத்திலே அன்பு பூண்டு 10 குழந்தைங்களை பெற்றுண்டாயிடுத்து 10வது குழந்தைக்கு நாராயணான்னு பேர் போட்டான். வயசாயிடுத்து, அப்படியே மயங்கிறது, தொண்டையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. பெரியாழ்வார் சொல்லுவாரே, கர் கர் கர்ன்னு அந்த சளி வந்து அப்படி அடைக்கிறது. ஐயோ, நான் மரணத்தின் பிடியில இருக்கிறேனான்னு பார்க்கறச்சே பெரிய தம்ஷாவோட தெற்று பற்களோட 2 யமதூதர்கள் அங்க பாசக்கயிறை போடுறதுக்கு நிக்கிறா. பயந்துண்டு நல்லா கவனிக்கணும். மரண பயத்தினால நாராயணா ஜுஹாவ நாராயணா சத்தமா கூப்பிட்டாராம். நாராயணனை கூப்பிடல, வாசல்ல விளையாடின்னு இருக்கிறது குழந்தைய கூப்பிட்ட. அந்த குழந்தை தான் டியர் டு த மோஸ்ட், கடைக்குட்டி குழந்தைய தான் கூப்பிட்ட. அங்கு அழகாக சங்கு சக்கர கதாரூபியாக 2 விஷ்ணு தூதர்கள் அங்கு நின்றார்கள், பீதாம்பரதாரியாக. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் போலேயே காட்சி அளிக்க, எடு அந்த பாச கயிற்றை என்று சொல்ல, யமதூதர்கள் சொன்ன, பண்டிதாக நீங்கள்லாம் பண்டிதர் தானே, அவன் பெரிய பாவம் பண்ணியிருக்கான், ஏன் பெரிய லிஸ்ட் சொல்றா. உடனே விஷ்ணு தூதர்கள் சொல்கின்றார்கள், என்னவானா ஆட்டம், நாராயணான்னு ஒரு நாமம் சொல்லிட்டானே, அவன் பாப்பங்கள் எல்லாம் நீங்கிடுத்து. உடனே யமதூதர்கள் கேட்கின்றார்கள், அது எப்படி செல்லுபடி ஆகும்? அவன் கூப்பிட்டுதான் அவன் பிள்ளைய வியாஜமா கூப்பிட்டாலும் பரவாயில்லை. எது, அவன் பிள்ளைய கூப்பிட்டா கூட பரவாயில்ல, ஆனா நாராயணா என்கின்ற ஒரு நாமம் சொல்லிவிட்டான், அவன் பாப்பங்கள் எல்லாம் நீங்கிடுத்து. அது எப்படி? எத்தனை பெரிய ரோகமா இருந்தாலும் ஒரு மருந்து சாப்பிட்டா தீர்றது இல்லையா? எத்தனை பெரிய காடாக இருந்தாலும் ஒரு தீப்பொறி பட்டா அது பொசுங்கி சாம்பலாறது இல்லையா? அதே போல பகவானுடைய ஒரே ஒரு நாமம் சொன்னால் பாப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்ல, யமதூதர்கள் அங்கிருந்து வரைய, அப்படி சொன்னாரா தர்மராஜன், எங்கெல்லாம் நாராயண நாமம் ஒலிக்கின்றதோ அங்கு நீ சொல்லக்கூடாது என்று உச்சத்திலேயே ஆணையிட்டான் என்கின்றது அஜாமிளோபாக்கியானம். அந்த கணக்குல இத்தனை நேரம் நம்ம எத்துணை நாமா சொல்லிட்டோம், அழகழகா எத்துணை நாமா சொன்னோம், நாமாவளி சொன்னோம், அருமையான பகவானுடைய திருவிளையாடல்கள் கேட்டோம். எல்லாருடைய பாப்பங்களும், அதுதான் சொன்னேனே, ரொம்ப இம்மையும் மறுவையும் இஞ்சி தீரமேங்கிற அளவுக்கு தீர்ந்து போய்விடும். இதற்கப்புறம் பிறவி இல்லாத, போக்குவரவு இல்லாத இடைவெளியிலே நாம் எல்லாரும் இருப்போம். அப்படிப்பட்ட சாயுஜ்யத்தை கொடுக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ குருவாயூரப்பன்